Hi, this is Karthik from NEET UG Tamil. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை எண்ட் ஆஃப் முடியிற வரையும் நீங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷமா கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மெடிக்கல் ஃபுல்லாமே யூஜி பிஜி எல்லாமே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் அவைலபிள் நம்மக்கிட்ட இருக்கு. உங்களுக்கு அப்ளிகேஷன்ல இருந்து த்ரூ அவுட் சீட் கெட் பண்ற வரையும் ஃபுல் சப்போர்ட் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா அதாவது வீடியோல தெரியுற வாட்ஸ்அப்க்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, யாருமே கால் பண்ணாதீங்க. நீங்க டெக்ஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படின்றத அதுக்கப்புறம் நீங்க பே பண்ணி எங்ககிட்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா த்ரூ அவுட் எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வரையும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும். ஓகே, மார்னிங் ஸோ எஸ்டர்டேல இருந்து இன்னைக்கு மார்னிங் வரையும் நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஈகர்லி வெயிட் பண்ணக்கூடியது எம்சிசி ரவுண்ட் 1 ஆஸ் பர் ஷெட்யூல் படி இன்னைக்கு தான் சார் டேட் கொடுத்துருக்காங்க, எந்த டைம் எத்தனை மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எம்சிசி ஷெட்யூல் வந்து நான் சொல்லிடுறேன். ரவுண்ட் 1 அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 15% கவர்மெண்ட் காலேஜஸ், ஆல் இந்தியா கோட்டா 15%, இந்தியாவில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியோடைய மேனேஜ்மெண்ட் சீட், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஆல் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ், ஜிப்மர், புதுச்சேரி அண்ட் காரைக்கால் பிரான்ச்சஸ். ஓகேவா, இதுல இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த சீட்ஸோடைய அந்த ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ உங்களுக்கு தெரியும் சைடில் இதுதான் ரவுண்ட் 1 ஷெட்யூல். நமக்கு வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை த பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் என்எம்சி. ஸோ சீட் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு 18ஆம் தேதியிலேருந்து 19 ஜூலை வரையும் நமக்கு ஓகேவா. ஸோ அவங்க வந்து டென்டேட்டிவா வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்எம்சிக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அவங்களாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் எம்சிசிக்கு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு தான் நமக்கு ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் 21 ஜூலை இருந்து 28ஆம் தேதி ஜூலை 12 மணி, 28ஆம் தேதி காலையில 12 மணி வரையும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் 12 மணி வரையும் 28ஆம் தேதி தான் கடைசி டேட். பேமெண்ட் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் அப் டு 3 PM ஆஃப் 28 ஜூலை. அதாவது பேமெண்ட் மட்டும் பண்றதுக்கு நீங்க டெபாசிட் பே பண்ணுவீங்க. இப்போ நீங்க ஆல் இந்தியா கோட்டாக்கு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்றவங்க வெறும் 5,500 ரூபாய். நீங்க ஓபிசி கேட்டகரி எஸ்சி எஸ்டியா இருந்தா, அதே இது நீங்க வந்து ஓப்பன் கேட்டகரியா இருந்தா 10,000 ரூபாய்க்கு மேல பே பண்ணணும். இது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ். அதே இது நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிக்கு செக்யூரிட்டி பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து 2,05,000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த பேமெண்ட் வந்து நீங்க பண்ணா மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். இப்ப 21ஆம் தேதி இன்னைக்கு எப்ப வேணா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டைம் எப்படின்றதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் இல்ல ஈவினிங் மேல எப்பவுமே வந்து எம்சிசி வெப்சைட் ஓபன் ஆகும். ஏன்னா அதனாலதான் உங்க டைம் வந்து டென்டேட்டிவா சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நமக்கு ஈவினிங், அதாவது மேக்சிமம் ஈவினிங் ஆஃப்டர்நூனுக்கு மேல 2 o'clock மேலதான் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க. சில நேரம் ஒரு நாள் தள்ளி போறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ வெப்சைட் பொறுத்தவரையும் அவங்க சைடு சர்வர் நிறைய மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கிறனால ஸோ அவங்க வந்து அந்த டேட் வந்து எப்பவுமே அந்த டைமிங் சொல்ல மாட்டாங்க, டேட் சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆஸ் பர் ஷெட்யூல் படி இன்னைக்கு தான் டேட். பட் ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் ஆர் மார்னிங், டுமாரோ மார்னிங் கூட ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. பட் இது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஏன்னா ஆஃப்டர்நூன் ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை ஈவினிங் ரொம்ப சர்வர் வந்து அவங்க லேட் பண்ணாங்க அப்படின்னா 1 டேக்கு அப்புறம் கூட ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஓகேவா, ஸோ 21ஆம் தேதி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பேமெண்ட் அன்னைக்கு பண்ணாலும் ஓகே, இல்ல நீங்க கடைசி நாள் தான். ஏன்னா இப்ப அந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கெல்லாம் பண்றவங்க 2,05,000 ரூபாய் ரெடி பண்ணி பண்றதுனால 28ஆம் தேதி தான் கடைசி டேட். அதனால அதுக்கு முன்னாடியே நீங்க பண்ணி 22ஆம் தேதி ஜூலைல இருந்து நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க ஷெட்யூல் படி. 22 ஜூலைல இருந்து 28ஆம் தேதி வரையும் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க பண்ணிக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நான் 23ஆம் தேதியில இருந்து பண்றேன்னா நீங்க முன்னாடி பே பண்ணாலும் சரி, அந்த 28ஆம் தேதிக்குள்ள பண்ணிட்டு அந்த பேமெண்ட் பண்ணாதான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 27ஆம் தேதி தான் வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடியே பண்ணிடுறீங்க. அந்த 2,05,000 ரூபாய் பே பண்றதுனால சில கேண்டிடேட் லேட் பண்ணுவாங்க. அப்ப 27ஆம் தேதி பண்ணீங்கன்னா 28ஆம் தேதி தான் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். 28ஆம் தேதி தான் கடைசி டேட். ஓகேவா, அதனால கொஞ்சம் ஷெட்யூல் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங்னா நம்ம சீட் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. 22ஆம் தேதியில இருந்து சாய்ஸ் ஃபில்லிங் சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம்
நமக்கு ஏற்ற மாதிரி காலேஜஸ்லாம் ஆர்டர் பண்ணி அந்த காலேஜஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். எதுக்கு வந்து இத்தனை நாள் 21ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி எதுக்குன்னா, எப்பவுமே வந்து ஒரு 7லேருந்து 8 நாள் கொடுப்பாங்க உங்களுக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் 8 நாள் கொடுக்குறாங்க. ஓகேவா? சாய்ஸ் ஃபில்லிங் 7 நாள், ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு நாள் அடிஷனலா சேர்த்து மொத்தம் 8 நாள் டோட்டலா ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 22ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆனால 7 நாள் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 7 நாள்ல இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றேன். இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் போட்டுறேன், ஒரு சேஃபர் சைடுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போடுறேன். திடீர்னு வந்து எனக்கு பிடிச்ச டீம்டு யூனிவர்சிட்டி போடுறேன், என்னோட மார்க்கை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். திடீர்னு நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒரு கேண்டிடேட் யாராவது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை மாத்துவாங்க. ஓகேவா? அதனாலதான் வந்து கடைசி நாள் அந்த ஷெட்யூல் படி சாய்ஸ் லாக்கிங்கை வந்து கடைசி நாள் தான் எனேபிள் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க திடீர்னு வந்து சீட் மேட்ரிக்ஸை பார்த்து சில காலேஜஸ் வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த சீக்வன்ஸ் ஆர்டரை. இப்ப ராமச்சந்திரா ஃபர்ஸ்ட் போட்டு ஒவ்வொரு காலேஜ் உங்களுக்கு ஏத்த மாதிரியா. ஸோ நீங்க அந்த காலேஜஸ் ஆர்டர் கரெக்டா போடணும். அதுக்கு நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இந்த வருஷம் தான் கவுன்சிலிங் அட்டன் பண்றீங்கன்னா தயவு செய்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட, நம்மள மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இப்போ நம்ம ஐடியாஸ் உங்களுக்கு கொடுப்போம், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது, எப்படி நம்ம போட்டா நமக்கு எப்படி வந்து பாசிட்டிவ் ஷிஃப்டிங் நடந்த சீட் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அது பண்ணிடாதீங்க. ஓகேவா? சாய்ஸ் லாக்கிங்னா நீங்க ஒரு 10 காலேஜஸ் போட்டீங்க, அது 10 காலேஜ்ல எனக்கு ஏதாவது காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது காலேஜ் கிடைக்கிற மாதிரினா அந்த சாய்ஸ் லாக்கிங் இவங்க போட்டிருக்க ஷெட்யூல் படி. பட் இதுவுமே டென்டேட்டிவ் தான், இது மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது சீட் மேட்ரிக்ஸ் டிபெண்ட், அதை பொறுத்து இருக்கு. சாய்ஸ் லாக்கிங் வந்து நமக்கு 4 மணிக்கு 28ஆம் தேதி 4 மணிக்கு எனேபிள் பண்ணிடுவாங்க. 4 மணில இருந்து ஈவினிங் 4 மணில இருந்து நைட்டு 11:55க்குள்ள நீங்க லாக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த காலேஜை செலக்ட் பண்ணி உள்ள போட்டதை. சப்போஸ் நீங்க லாக் பண்ணலைன்னாலும் ஆட்டோ லாக் ஆயிரும். பட் மேனுவலா பண்றது தான் பெஸ்ட். ஓகே, முதல் ரவுண்டோடைய சீட் ப்ராசஸிங்னா என்னன்னா 29 ஜூலைல இருந்து 30ஆம் தேதிக்குள்ள 2 நாள் வந்து காலேஜஸ், ஒவ்வொரு காலேஜஸும் இங்க உள்ள போறத அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. அவங்க வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து எம்சிசிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. எங்க காலேஜில் இத்தனை பேர் போட்டிருக்காங்க, அந்தந்த காலேஜஸ்லாம் அவங்களுக்குன்னு ஒரு லாகின் இருக்கும். அந்த லாகின்ல அவங்க அப்டேட் பண்ணி அதை எம்சிசிக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பைண்ட் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி எம்சிசி வந்து ரிசல்ட்டை வந்து டென்டேட்டிவா டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேயும் ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏன்னா அது டென்டேட்டிவ் தான், சரியா? அது ஃபைனல் ரிசல்ட் கிடையாது. 31ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி கூட டென்டேட்டிவ் ரிசல்ட், 31ஆம் தேதி ஃபைனல் ரிசல்ட் வரும். இப்போதைக்கு நான் சொல்ற இந்த டென்டேட்டிவ் டேட் படி இந்த டேட் மாறுச்சுன்னா ரிசல்ட்டும் டேட் மாறும். ஓகேவா? ஸோ அப்புறம் நமக்கு 31ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க லாகின் போர்ட்டல்லே போயிட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அலாட்மெண்ட் லெட்டர் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டிங் ஜாயினிங் முதல் நாள் வந்து சரி உங்களுக்கு ரவுண்ட் 1ல சீட்டு கிடைக்குது அப்படின்னா நீங்க அலாட்மெண்ட் லெட்டர் ஆன்லைன்ல இருந்து கெட் பண்ணி அந்த காலேஜில் போய் பிசிக்கலா வெரிஃபை பண்றதுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதி வரையும் நீங்க உங்களுக்கு மொத்தம் 6 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இதுல கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சவங்க ஃபீ வந்து பே பண்ணிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கம்மி தான். அதே ஒரு டீம்டு யூனிவர்சிட்டினா மினிமம் 25 lakhsல இருந்து மேக்ஸிமம் 30-35 வரனால, பட் அவங்க அமௌண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அதனாலதான் அவங்க வந்து 1 வீக் கொடுக்குறாங்க. அதை நீங்க அந்த காலேஜ்ல உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ அங்கிருந்து உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். ஸோ அந்த கம்யூனிகேஷன்ல காலேஜஸோடைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்க கிட்ட நீங்க ஒன்ஸ் ரீச் பண்ணிட்டு கூட, ஸோ நோடல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் நம்பர் உங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டர்ல ஜென்ரேட் ஆகும். அவங்களுக்கு நீங்களும் கம்யூனிகேட் பண்ணலாம், இல்ல அவங்களே உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நீங்க அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அலாட்மெண்ட் லெட்டருக்கான அக்னாலஜ்மெண்ட்டை உங்க மெயிலுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதுலேயே எல்லா டீடைல்ஸுமே உங்க காலேஜஸ் பத்தின டீடைல்ஸ் வந்துடும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க நோடல் ஆஃபீஸர் கான்டாக்ட் பண்ணி என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க காலேஜஸ் போய் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஃபுல் ஃபீ பே பண்ண சொல்லுவாங்க. பே பண்ண சொல்லிட்டு ஃபர்தரா நீங்க அடுத்த ரவுண்ட் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா நீங்க வரும்போதே அவங்க கிட்ட ஒரு இன்டிமேஷன் சொல்லிடணும், ஃபர்தர் ரவுண்டுக்கு நான் வந்து வில்லிங்கா இருக்கேன்னா. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் அவங்க கிட்ட கேட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இது வந்து ரூல்ஸ். ஓகே, நமக்கு ரிசல்ட் வந்து 6ஆம் தேதி ஆகஸ்டுக்குள்ள முடிஞ்சிருந்தா 7ஆம் தேதி 8ஆம் தேதி என்ன பண்ணுவாங்கன்னா யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த வெரிஃபிகேஷன் ஜாயின் லிஸ்ட்டை அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க, சரியா? ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நமக்கு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா
எப்பவுமே எம்சிசியை பொறுத்தவரையும் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஒரு 2 o'clock மேல ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் சப்போஸ் சர்வர் மெயின்டெனன்ஸ் ஸோ இந்த மாதிரி லேட் ஆச்சு அப்படின்னா டுமாரோ கூட ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேக்ஸிமம் நீங்க 12 o'clockல இருந்தே பாத்தீங்கன்னா ஸோ அந்த சர்வர் அதாவது அப்டேஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.